ஸோ கைஸ் ஜூலை 13 நிஃப்டி மார்க்கெட்டு. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு லாஸ் புக் பண்ணியாச்சு. எவ்வளோ பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 88ல் என்ட்ராய் 78ல் எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ ஓவரால் கார்பஸ் வந்து இன்றைக்கி புக்குடு 10 பாயிண்ட்ஸ் லாஸு, 2 லாட்டில் 1300 லாஸு. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து 16,690 ஆயிருக்கு. ஸோ ஜூலை 1லேருந்து ஜூலை 13 இன்றைக்கி தான் ஃபஸ்ட் லாஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்குமே ஆக்சுவலி கான்செப்ட் சிம்பிள் தான், பட் ஆனால் ஸோ தெரிஞ்சு 24,000க்கு கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போயிடும். ஸோ 24,000 ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து சஸ்டைன் ஆகி மேலே வந்துடும் சொல்லிட்டு. ஸோ விவேப் பிரேக் அவுட் படி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடச்சி, ப்ளஸ் டைமிங் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சி, புட் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பட் ஆனால் நிஃப்டி சார்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு டாக் கான்செப்ட் மாதிரி கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ சஸ்டைன் ஆயிருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ அதுதான் சேம் இங்கேயுமே நடந்திருக்கும். ஸோ விவா பிரேக் அவுட்டில் மார்க்கெட் என்ன தான் கீழே கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் அங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏற்றி டார்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ சேம் ஒரு பேரலல் சேனல் பிரேக் அவுட்குள்ளே மார்க்கெட் திரும்பி உள்ளே என்ட்ரு ஆயிருந்திருக்கு. ஏன்னா 24,000 ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆயிருக்குன்றதுனால. ஓகே, ஸோ நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆவரேஜ் லூசிங்கை ஸ்மாலராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் வின்னிங்கை ஹையராக வச்சுக்கணும். ஸோ ஓவரால் மந்த் எண்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மந்த் எண்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துடும். ஸோ பார்ப்போம். ஸோ எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ டியூஸ்டே எக்ஸ்பெர்ட்டில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.